உனக்கு அண்ணன் மேல இவ்ளோ பாசமா? அப்பாவா இருந்தாலும் பேசுனது எனக்கு தப்பா பட்டதால தூக்கிட்டேன். உன்னையும் என்கவுண்டர்ல போட சொன்னேன். உன் குடும்பத்தையும் முடிக்க சொன்னேன். நீ மறுபடியும் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதோட விளைவு டிசி, தர்மா, கடைசியா என் தங்கச்சி, இவங்க 3 பேரோட சாவு. நாளைக்கு நீ உன் பொண்டாட்டியும் குழந்தையும் மறுபடியும் சந்திக்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறேன். கால் தொட்டு கும்பிட வேண்டிய தகப்பன கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க. தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் துரோகம் செஞ்சவன் ரொம்ப நாளா உயிரோட வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. உன்னுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சுடா. ஆண்டவன் தலைமையில. நான் கோச்சிக்கவே நினைச்சியா? முதலமைச்சராக போறவனுக்கு பொறுமை ரொம்ப இருக்கணும். இவன் எப்படி முதலமைச்சராவான்னு யோசிக்கிறல்ல? நாளைக்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணில இருந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை பணம் விழான்னு எனக்கே தெரியாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவனா நிர்வாக சீர்கேடுன்னு கவர்னர் கிட்ட மனு கொடுத்து இந்த ஆட்சியை கலைச்சிடுவேன். இதையே எனக்கு சாதகமா பிரச்சாரம் செஞ்சு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு ஹலோ சொன்னேன்னு சொல்ல, அப்படியே எங்க அப்பனை கேட்டேன்னு சொல்ல. ஹலோ, மக்கள் சேவை கட்சி தலைவர் சண்முக விட்டு கொடைராயா.